மத்தியானம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போதே மணி பார்த்திங்கன்னா 1 மணி ஆயிட்டு. அதனால் தனியாக சாதம், குழம்புன்னு வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒன் பாட் ரெசிபி பண்ணலான்னு சொல்லி பசங்கள்ட்ட கேட்டு, அவங்க தக்காளி சாதம் வேணும்னு கேட்டாங்க. சரி ஓகே, தக்காளி பிரியாணி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தக்காளி பிரியாணி தான் வந்து பண்ண போகிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்கும் முட்டையை மட்டும் வேக வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முட்டையை வந்து ஒரு பக்கம் வந்து வேக வச்சாச்சு. நான் செய்கிற மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி சாதம் நார்மலாக இல்லாமல் அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து கிடைக்கும். அதுக்கு மல்லித்தழை, புதினா தழை, சின்ன வெங்காயம் அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம், அது கூடயே ஒரு 2 தொட்டு பட்டை, கிராம்பெலாம் போட்டு அரைக்கும் போது அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து வந்துடும். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய், பட்டை, சோம்பு, கிராம்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் கூடயே தக்காளி, மஞ்சள் தூள், கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் இதெல்லாம் மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் தான் வந்து பண்ணேன். நீங்கள் நார்மல் ரைஸில் வந்து கூட வந்து பண்ணலாம். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு, கூட வந்து ஃபைனலாக கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக வந்து நெய் மட்டும் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா கம்மா கம்முன்னு தக்காளி பிரியாணி வந்து ரெடிங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும்.